ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. இன்னொன்று ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து எனக்கு 300 பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைபர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன்னாக்கா, இன்றைக்கி கீரை சாம்பார். ஸோ அதெல்லாம் சமைச்சு முடிஞ்சாச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு வீடியோவில் போய் பார்த்துட்டு வாங்க. எப்படி இது வந்து சிறுங்கீரை, அதாவது இதை பாருங்கள், சிறுங்கீரையில் வந்து பச்சை கலரில் இருக்கும். ஆனால் இது வந்து சிகப்பு கலரு. இது வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்டா, அதாவது அல்சருக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த கீரை வந்து கிடைக்காது. அதுவும் வந்து பச்சை கலர் நார்மலியாக கிடைச்சிரும். பட் சிகப்பு வந்து கிடைக்க ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு கட்டு இருந்துச்சு, இதுக்கு கிடைச்சதே ஒரு அபூர்வம். ஏன்னா நிறையா பேர் இதே கீரையை வாங்குறாங்க. ஸோ அப்போ நானும் வந்து இந்த ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பருப்பில் போட்டு கடையலாம், எதுலேயும் கடையலாம், பச்சை பயிர்லேயும் கடையலாம். ஸோ நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், ஒரு கட்டு கீரை, இதில் வந்து பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 7 பல்லு போட்டிருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச்சில் இடித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து 2 மிளகா வெட்டி வச்சுருக்கேன். பிறகு வந்து இந்த பச்சைப்பயிறு, இது வந்து பச்சைப்பயிறு ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3/4 கோலை எடுத்துக்கோங்க, 3/4 பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஊற வைங்க. சீக்கிரம் நீங்கள் ஊற வைக்கிறீங்கனாக்கா சுடு தண்ணியில் ஊற வைக்கலாம். அப்படி நீங்கள் லேட்டாக ஆக்க போகிறனா நீங்கள் பச்சை தண்ணியில் கூட ஊற வைக்கலாம். இது ஒரு மணி நேரம் இல்லைனாக்கா ஒரு 1/2 மணி நேரம் கூட கொஞ்ச நேரத்தில் ஊறிடும். தக்காளிக்காய் வந்து ஒரு 1.5 பழம் வெட்டி வச்சுருக்கேன். 3 சின்ன கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்குங்க போதும். இப்போ எல்லாத்தையும் இந்த பொருளெல்லாம் நம்ம வந்து குக்கரில் போட போகிறேன். ஏன்னா அது வேகணும்ல. இது நல்லா கழுவிட்டு தான் வச்சுருக்கேன். இது என்னோட வந்து ஒரு 45 நிமிஷம் ஊறி இருக்கு. இப்போ வந்து இந்த கீரை எல்லாத்தையும் நான் இதிலே போட போகிறேன். குக்கரில் வேக வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். பிறகு இந்த கத்திரிக்காயை போட போகிறேன். வெட்டி வச்சு உப்பு போட்டு வச்சிட்டிங்கனாக்கா அது ரொம்ப கருப்பாக ஆகாது. தக்காளிக்காய். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவில் தண்ணி ஊற்றிக்குவோம். ஸோ இந்த அளவில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் வந்து போட்டு நம்ம குக்கரில் வச்சுருவோம். குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சிருங்க, இல்லைனாக்கா அந்த குக்கரில் சத்தம் கொடுக்கும். இப்போ நான் தூக்கி இதில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் போடணுன்னாக்கா இந்த பாரிச்சில் வைங்க. ஏன்னா நம்ம வந்து பருப்பு அந்த கஞ்சி மாதிரி ஆவனாத்தான் அது நல்லாயிருக்கும். பாரிச்சில் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்ருங்க. அது நல்லா வெந்துட்டு பிறகு அப்புறம் தாளிக்கும் போது நான் வந்து உங்கள்கிட்ட எப்படிலாம் நான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கடைய போகிறோம். இந்த மாதிரி மத்தை வச்சுக்கிட்டு அழகாக மெதுவாக கடைஞ்சிருங்க. அது நல்லா நேயாக இருக்கும், கடையணும். நம்ம இந்த மாதிரி கடைஞ்சிட்டு நம்ம வச்சோமா பரவாயில்ல. சோப்பு கீரையாக இருந்தது பார்த்தீங்களா, எப்படி பச்சாலாக ஆயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் அப்படியே சோப்பாக தான் இருக்கும் போலுக்குன்னு. கடைசியில் பார்த்தா அது பச்சை ஆயிடுச்சு. அந்த நம்ம என்ன சொல்லுவாங்க, அது என்ன பருப்பு, அது மைசூர் பருப்பு சோப்பு கலராக இருந்துட்டு ஆக்கும் போது அப்படியே மஞ்சள் ஆயிடுமே, அதே மாதிரி தான் இந்த கீரை கதையும். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கணும். அது நல்லா நேய வரணும். இப்போ வந்து அந்த கீரை கறிக்குள்ள மசாலா போட போகிறது என்னன்னாக்கா, ஒரு 1/2 டீஸ்பூனு பெருஞ்சீரகம் தூள், ஒரு 1 டீஸ்பூன் முழுசாகவே வந்து நீங்கள் 1.5 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அது நம்ம இது எவ்வளோக்கு போடுறோமோ அந்த ஜீரகத்தூள் வந்து அவ்வளோக்கும் ருசி கொடுக்கும். இது நான் வந்து 1 டீஸ்பூன் நிறையா போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது வந்து 1.5 டீஸ்பூன் பருப்பு கறியோட மசாலா இது. அப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கணும். அப்புறம் தேங்காய் பால். இது வந்து நான் கோத்தாலையில் உள்ள தேங்காய் பால் தான் நான் பாவிக்கிறேன். ஏன்னா ஃப்ரெஷ் தேங்காய் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இது பாவிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் என்னென்ன போட போகிறேன்னு. கீரை கறி வந்து திருப்பி நான் வந்து சட்டியில் ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். அதுக்கு போடுற மசாலாலாம் நம்ம போட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் நல்லா கரையணும். சும்மா கீரை கறியை வச்சுட்டு அப்படியே தாளிச்சுட்டு அது வந்து அந்த ருசி இல்லைங்க. இந்த மசாலாலாம் அதில் போட்டால் தான் அது அவ்வளோ ருசி கொடுக்கும். பிறகு நம்ம வந்து இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம்.
புளிப்பாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாகவும் எடுத்துக்கலாம் புளி. நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் 1.5 பழம் சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து புளிச்சக்கீரை கூட கலந்துக்கலாம், பொன்னாங்கண்ணி கீரையும் கலந்துக்கலாம். எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். இப்போ வந்து நான் தேங்காய் பால் கலக்க போகிறேன். அடுத்தது உப்பு போட்டுக்குவோம். பாருங்கள், உப்பு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். குறைச்சியே போட்டுக்குவோம். பத்தாட்டினாக்கா அப்புறம் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம கிண்டி விட்டு கறி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே வந்து நான் வந்து இப்போ தாளித்து ஊற்ற போகிறேன். ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் நல்லா வந்துருச்சு. கறி தாளிப்புக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்படி பெருசாக இல்லைனாக்கா சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. பழுத்த மிளகா பெரிய பழமாக ஒரு பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா வந்து 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எனக்கு எல்லாம் தீந்துருச்சு, கொஞ்சம் காஞ்சிருச்சு. அது ஒரு 2 கீத்து இருந்துச்சு, அது வச்சுருக்கேன். கடுகு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம கறி தாளிப்போம். அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். அடுப்பு வந்து கொஞ்சம் லோவிலே வச்சுக்கோங்க, ரொம்ப அனலாக வச்சுக்காதீங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து தேவையான அளவு தான், நல்லா சூடு ஏறட்டும். இப்போ வந்து கறி தாளிப்போட ஜாமான்லாம் போட்டுக்கலாம். நல்லா சூடு ஏறிடுச்சு. வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். தாளிக்கு வரைக்கும் நம்ம வந்து இப்போ நான் பெருங்காயம் தூள் போட்டுக்க போகிறேன். இது நம்ம அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு இதை போட்டுக்குங்க. இல்லைனாக்கா நீங்கள் நிறையா போடணும்னா 1 டீஸ்பூன் அளவு போட்டுங்க. 1.5 டீஸ்பூனும் போடலாம், 2 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். இந்த நான் வந்து 1.5 டீஸ்பூன் தான் போட்டுட்டேன். பெருங்காயம் வந்து வாயுவுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ வந்து சரியான சம்மர் டைமும் உஷ்ணம் ரொம்ப இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கீரை கறி வச்சு உரப்பு இல்லாமல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா பொன்னிறத்துக்கு வரணும், அப்போ தான் கறி வந்து ஊசாது. வெங்காயம் இந்த அளவில் வரணும். பார்த்துங்க, கை சுற்றுற போது நல்லா ஒரு டீ பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த கறியில் வந்து இதை அப்படியே கொட்டிடலாம். பார்த்தீங்களா எப்படி இதாகிடுச்சுன்னு. கிண்டி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி மாரி வேணால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். சுடு தண்ணியை ஊற்றிக்கிங்க, பச்சை தண்ணிலாம் அதெல்லாம் வேணாம். இப்போ நான் வந்து உப்பு பார்க்க போகிறேன். இவ்வளோ தாங்க, கீரை கறி சமைச்சாச்சு. நம்ம அடுப்பு அமைச்சிக்குவோம். பிடிச்சிருக்கா சமைச்சது? இப்போ இதுதான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், கீரை கறி நல்லா திக்காக வந்திருக்கு, நல்லா இருக்குது. எப்போதும் வந்து சோறு போட்டு தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி பிரெட் வச்சு நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க சாப்பிடுவோமா, பிரெட் எப்படி இருக்குன்னு. பிரெட்க்கு நல்லா சூப்பராக இருக்குது. மிச்சம் சோத்துக்கும் நல்லாயிருக்கும். அது கூட வந்து இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன்னாக்கா மட்டன், வெஜ்ஜி மட்டன் வந்து பரட்டியிருக்கேன். ரெண்டுக்கும் நல்லா மேட்சிங். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஓகேங்களா? இன்னொன்று, இது என்ன கீரைனாக்கா, இது வந்து சிறுங்கீரையில் சிகப்பு கீரை. அது வந்து இங்கிலீஷில் வந்து ரெட் ஸ்பினாச் சொல்லுவாங்க, மலையில் வந்து பயாம் மேரான்னு சொல்லுவாங்க, பேபி பயாம் மேரான்னு சொல்லுவாங்க.
ஸோ அதுதான் நான் நீங்கள் சமைச்சது. இதில் வந்து நீங்கள் அசைவமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நெத்திலி பொடி நல்லா பொரிச்சிட்டு அதில் நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா கூட இன்னும் ருசியாக தூக்கி கொடுக்கும். நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்கள். இதோட வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.